வணக்கம். சீதாஸ் பேஜஸ் நம்முடைய சேனல் சார்பாக பிக் பாஸ் வின்னர் திவ்யாவுக்கு நம்முடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். ஒரு பெண் வெற்றி பெற்றிருக்கிறத நினச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். பிக் பாஸ் எப்பவுமே நான் சொல்கிற மாதிரி ஒரு சைக்கலாஜிக்கல் கேம் தான். இதை நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்றது ஒன்று இருக்குது. பிக் பாஸை ஒரு சினிமா, ஒரு சீரியல், ஒரு ட்ராமா அந்த மாதிரி தான் பார்க்குறோம். ஸோ எல்லா கதைகளிலும் இருக்கிற மாதிரி நமக்கு இங்கேயும் ஒரு ஹீரோ ஹீரோயின் தேவைப்படுது, ஒரு வில்லி தேவைப்படுது, ஒரு காமெடியன் தேவைப்படுது, குணச்சித்திர நடிகர்கள் தேவைப்படுறாங்க. இப்படி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த சீசன் 9 பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக ஒரு வில்லன் அண்ட் வில்லி முதல்லையே கண்டுபிடிச்சிட்டோம். அதாவது ரொம்ப எல்லாத்துலேயுமே பேசுகிற பார்வதி, என்றைக்குமே எல்லாத்துலேயும் ஒரு கண்டென்ட் கொடுத்துட்டே இருக்கிற பார்வதி, இவங்களை நம்ம வில்லின்னு வச்சுட்டோம். கொஞ்சம் லேட்டரான் தான் நம்ம கமருதீனையும் ஒரு வில்லன்னு வச்சுட்டோம். ஹீரோ ஹீரோயின் யார் அப்படின்ற கேள்விக்கு நமக்கு பதிலே கிடைக்கல. ஒரு நல்ல ஹீரோவோ நல்ல ஹீரோயினோ இல்லை. காமெடியன் இருந்தாங்க, குணச்சித்திர நடிகர்கள் இருந்தாங்க, ஆனால் நமக்கு ஒரு ஹீரோ ஹீரோயின் கிடைக்கல. ஸோ இந்த நிலைமையில் தான் பார்வதி பேசினா யாருமே எதிர்த்து பேச முடியாது அப்படின்ற ஒரு நிலைமையில் இருந்த பொழுது திவ்யா பேசினது பார்வதியாலேயே சமாளிக்க முடியாத அளவுக்கு திவ்யா பேசினாங்க. அது ஒரு பெரிய காரணமாகி போச்சு அவங்க ஒரு ஹீரோயினாக மாறுறதுக்கு அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா பார்வதி நிஜமாலுமே யாருமே பேச முடியாத ஒரு கட்டத்தில் இவங்க மட்டும்தான் பேசினாங்க. ப்ளஸ் சாண்ட்ரா இஷ்யூவில் கூட நிறைய பேசினது திவ்யா தான். திவ்யாவை சாண்ட்ராவை ஏன் தள்ளினேன் அப்படின்றத விட என் கை போயிருக்குமேன்னு தான் நிறைய சொல்லி சண்டை போட்டாங்க. பட் எனிவே சண்டை போட்டாங்க, அவங்களுக்கு ஈக்குவல் ஃபைட் கொடுத்தாங்க. அதை நம்ம பார்த்தோம். பிக் பாஸ் வீக்கெண்டில் அவர் விஜய் சேதுபதி போடும்போதே அவங்க பேசும்போதே அப்படி ஒரு கிளாப்ஸ் இருந்தது. ஸோ அந்த அளவுக்கு பார்வதி ஒரு நெகட்டிவாக பார்க்கப்பட்டாங்க. இவங்க அதை எதிர்த்ததுனாலேயே இவங்க ரொம்ப பாசிட்டிவாக பார்க்கப்பட்டுட்டாங்க அப்படின்றது நமக்கு தெரிஞ்சு போச்சு. அன்றைக்கே முடிவாகி போச்சு திவ்யா தான் வின் பண்ண போகிறாங்க அப்படின்றது. ஸோ நான் சொன்ன குணச்சித்திர நடிகைகள்லாம் நம்ம பாராட்டுவோம், நல்லவங்கன்னு சொல்லுவோம். ஆனால் அவங்களுக்கு பரிசு கொடுக்கறது கொஞ்சம் கஷ்டம்தான். இதில் ஃபஸ்ட்லேருந்து ரொம்ப நல்லவராக இருந்தவர் விக்ரம் எல்லாருக்கும் நிறைய அட்வைஸ் பண்ணுறதாகட்டும், எல்லாருக்கும் ஊக்குவிக்கிறதாகட்டும் அப்படி இருந்தார். ஒரு கட்டத்தில் அவரையே நிலைய கொலைய வச்சுட்டாங்க வியானா ஸோ அதுக்கு மேலே அவருக்கு அவரை தேத்தி எழுப்புறதுக்கே சரியாக போச்சு. சபரிக்கும் பார்வதிக்கும் ஒரு இஷ்யூ நடந்தது. ஆனால் அது பார்வதி பெருசாக எடுத்துன்னு போகலை. அதனால் சபரி அதிலே நின்றுட்டார். மற்றபடி சபரி எல்லாருக்கூடையுமே ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கணும், ஒரு நடுநிலைமையாக இருக்கணும்னே தான் அவர் ஃபுல்லாகவே ஓட்டிட்டார். அதனால் அவருக்கு பெரிய எனிமீஸ் இல்லை. திவ்யா வெளி உலக லைஃப்பில் நம்ம பார்க்கல. வெளி உலக லைஃப்பில் அவங்க நிறைய அடிபட்டிருக்காங்கன்னு தெரியுது. அவங்க யாரையுமே நம்ப முடியல அப்படின்னு சொல்லும்போது நமக்கே வருத்தமாக தான் இருக்குது. நான் முன்னையே சொன்ன மாதிரி அவர் பிக் பாஸ் சொன்னார், நீங்கள் நம்பணும், பரவாயில்ல, ஒரு வாட்டி 2 வாட்டின்னு போட்டோம், பரவாயில்ல, அந்த நம்பிக்கை பொய்யா போட்டோம், ஆனால் ஒரு நல்லவர் கட்டாயமாக ஒரு நாள் வருவாங்க அப்படின்னு. அது உண்மை. அது அவங்க லைஃப்பில் அதனால் ஒரு பயம் இருக்குது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஸோ இந்த ஷோவில் திவ்யா வின்னராக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அவங்க இது வரைக்கும் ஒரு ட்ராஃபி கூட நான் வாங்கினதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நடிக்க ஒரு விழாக்கும் என் பேர் போகும், ஆனால் நாமினியாக இருக்கும், ஆனால் எனக்கு வின் பண்ண மாட்டேன், அது ரொம்ப வருத்தமாக இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் விட ஒரு பெரிய ஒரு ட்ராஃபியாக அவங்களுக்கு கிடச்சிருச்சு இன்றைக்கி. ஸோ இது ஒரு பெரிய சந்தோஷத்தையும் அவங்க வாழ்க்கையை குறித்து ஒரு நேர்மறையான சிந்தனையை கொடுக்கட்டும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். மக்களை நம்பணும், எல்லாரும் தப்பானவங்க கிடையாது. இவங்க அது கொஞ்சம் அவங்க அந்த மனநிலையை மாற்றிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எப்போவுமே நம்ம மட்டும்தான் கரெக்டு அப்படின்னு நம்ம நினச்சோம்னா நம்ம எதிராளியை புரிஞ்சிக்கவே முடியாது. நம்ம மேலேயும் தப்பு இருக்கலாம் அப்படின்னு வச்சுக்கிட்டு எதிராளி பேசுகிறத நம்ம கேட்டால் தான், ஒரு நடுநிலைமையோடு பார்க்க தெரிஞ்சால்தான் நமக்கு புரியாது. ஸோ நம்புவோம். இனி இவர்கள் பார்க்குறவங்கெல்லாம் நல்லவங்களாக இருக்கட்டும். இனி அவங்க வாழ்க்கை நல்லபடியாக மாறட்டும். வாழ்த்துக்கள் திவ்யா. நன்றி.